மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது பிரதமர் எல்லா மாநிலத்திற்கும் தலைவராக இருந்தோம். தமிழ்நாடு மட்டும் டபுள் டிஜிட் கொண்டு வந்திருக்குன்னா அதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு விசேஷ காரணம் இருந்திருக்கு. அது என்ன காரணம்? முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், அதுதான் காரணம். இங்கும் ஸ்டாலின் எதிலும் ஸ்டாலின் விளம்பர அரசாக இருக்கிறது திமுக அரசு. நான் மலேசியாவுக்கு போனபோது அந்நேரம் கொரோனா முடிஞ்ச நேரம் அதில் பிரதம மந்திரி ஃபோட்டோ போட்டு வச்சிருக்கு வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டில். அவர் பண்ணலையா? நான் சொன்னேன், ஐயா இது வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், என் பாஸ்போர்ட்டை பாருங்க, நான் தான் பாலச்சந்திரன். இன்னைக்கு அமெரிக்கன் எக்கானமி சில சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு பதில் ஒன்னையெல்லாம் நாசப்படுத்திடுவேன் இப்படி மிரட்டுறது கிடையாது. விஸ்வகுருன்னு சொன்னாங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாருன்னாங்க. இந்த பாகிஸ்தான் பகல்காமில் யார் நம்ம பாகிஸ்தானை கண்டம் பண்ணாங்க? தீவிரவாதத்தை கண்டம் பண்ணாங்க. ஆனா பாகிஸ்தானுடைய தீவிரவாதம்னு ஒரு நாடு கூட சொல்லல. இட்ஸ் a total failure for us. ராகுல் எல்லா விஷயங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ரகசியங்கள் இருக்குன்றாரு, தேர்தலில் நீங்க முறைகேடு பண்ணிருக்கீங்கன்றாரு. அவர் ஒருத்தர் தான் இவர் ரொம்ப பயங்கரமா தைரியமா தாக்கிட்டு இருக்காரு. இவர் தாக்குன ஒண்ணு சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான திரு பாலச்சந்தர் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி, வணக்கம். எப்பயுமே நீங்க ஒரு விவாதத்துல டிபேட்ல அப்படின்றப்போ ரொம்ப பொறுமையா அந்த கேள்விகளுக்கான பதிலை ரொம்ப பிரமாதமா கொடுப்பீங்க. நேற்றைய நியூஸ் 18 விவாதத்துல கடைசி தருணத்துல ஒரு பொறுக்க முடியாம யூ ப்ளீஸ் கீப் குவைட் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா நீங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த அளவுக்கு போன காரணம் என்ன? ஏன்னா நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய கருத்துக்களுக்கு அவங்க எதிர்வினை ஆற்றலாம். அவங்க பேசும் பொழுதெல்லாம் நான் குறுக்கிடுறதே கிடையாது. ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சா என்னுடைய கையை உயர்த்துவேன். இன்னைக்கு வரைக்கும் இத்தனை வருஷமா அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க இதை ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்துறாங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த பாயிண்ட்டை பேச விடக்கூடாதுங்கிறதுக்காக இடையில புகுந்து ஏதாவது சம்பந்தம் இல்லாமல் பேசுறது, இன்னும் சொல்ல போனால் உறக்க பேசுவது அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. அது விவாதம் முடிகிற நேரம், அந்த நேரத்தில் முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்ல வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் இப்படி சொன்னதுனால தான் நான் சொன்னேன், போதும் முதல்ல நீங்கள் இடையில பேசுகிற நிப்பாட்டுங்கன்னு ரொம்ப கத்தியே சொன்னேன். பொதுவாக அந்த டிபேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த தலைப்பே தமிழ்நாடு இரட்டை இலக்க வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்றது தான். நீங்க எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இல்லாம இந்த வளர்ச்சி சாத்தியம் கிடையாது. ஒரு இந்தியாவுக்கான ஒரு பிரதமராக மோடி இருக்கிறாரு. அவர் அந்த மாநிலத்துக்கும் பொறுப்பேற்கிறாரு. மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் பிரதமர் மோடி பங்காற்றுகிறார் அப்படின்றதான் அவங்களுடைய கருத்து. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இப்போ ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இதுலலாம் அவங்களுடைய கட்சி தான் இருக்குது. பிரதமர் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசுக்கும் அவர் பிரதமர் தான், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் 11.19% வந்துச்சு? மற்றதுலாம் இவருடைய கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் ஏன் அந்த மாதிரி வரல? அவங்களும் வளர்ச்சி அடையலன்னு சொல்லலை. இப்போ இவங்களாம் யூபியெல்லாம் 8.9% வளர்ந்துருக்காங்கிறது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா யூபியும் பீகாரும் ராஜஸ்தானும் மத்திய பிரதேஷும் வளர்ந்துருச்சுன்னா இந்தியா ரொம்ப வேகமாக வளர்ந்துடும். அவங்க தான் இந்தியா பின்னாடி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கவங்க. இன்றைக்கி அவங்க 8.9% யூபி வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் அவ்வளவு பணம் செலவழிச்சு இரட்டை என்ஜின் சர்க்கார்னு சொல்லி அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க 8.9% வந்திருக்காங்க. இங்கே எப்போ பார்த்தாலும் இடைஞ்சல், எதுக்கு பார்த்தாலும் இடைஞ்சல், நிதியை கொடுக்கவே மாட்டாங்க. இந்த கல்விக்குன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்த நிலையை நீங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா கொடுக்க மாட்டோம்னு சொன்னது சட்ட விரோதம். இப்போ நான் 2020 ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி வைங்க. அந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும்போது திடீர்னு 2023 இன்னொன்று கொண்டு வந்துட்டு நீ 2023 ஸ்கீமை செஞ்சால் தான் 2020 ஸ்கீமை நான் கொடுப்பேன் உனக்கு அப்படிங்கிறது சட்ட விரோதம். அவங்க இது மாதிரி பல காரியங்கள் பண்ணுறாங்க. இவங்களுக்கு எத்தனை இடைஞ்சல் பண்ணுமோ அத்தனை இடைஞ்சல் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் இது மெட்ரோடைய ஃபேஸ் 2க்கு அவங்க என்னென்ன இடைஞ்சல் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். கடைசியில் என்ன ஆச்சு? நீங்கள் வேணாலும் எடுத்துக்கங்க, மெட்ரோ மேனேஜ்மெண்ட்டே எடுத்துக்கங்க, ஆனால் எங்களுடைய வேலையை நிப்பாட்டாதீங்கன்னு முதல்வர் போய் கேட்டார். இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி தே ஹேவ் டேக்கன் கண்ட்ரோல் ஆஃப் மெட்ரோ. அந்த மெட்ரோ செகண்ட் ஃபேஸ் அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. உண்மையில் ஒரிஜினலாக என்ன இருந்ததுன்னா, அவங்க கொடுக்குறதா கமிட் பண்ண பணத்தை அவங்க கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னுடைய பணத்தை கொடுக்கும். மெட்ரோ வில் பி அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்டேட். இன்றைக்கி அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இத்தனை இடைஞ்சல்கள் பண்ணியும் இந்த 11.19% தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. அண்ட் டபுள் டிஜிட்டுங்கிறது இந்த ஒரு மாநிலத்துக்கு மட்டும்தான் வந்திருக்கு. வேறு எந்த மாநிலமே டபுள் டிஜிட்டில் வரல. அது நிச்சயமாக ஸ்டாலினுக்கு இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல,
பிரதம மந்திரி இருக்காரு. அவர் பண்ணி வச்சது தான் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. அதனால ஸ்டாலினுக்கு எப்படி தனிப்பெயர்ன்னு. அதான் கேட்டேன். அப்ப மத்திய பிரதேசலயும், ராஜஸ்தான்லயும் ஏன் இந்த 11.19 வரல? அப்போ மத்த மாநிலங்களோட ஒப்பிடும்போது, பிரதமர் எல்லா மாநிலத்திற்கும் தலைவராக இருந்தும், தமிழ்நாடு மட்டும் டபுள் டிஜிட் கொண்டு வந்திருக்குன்னா, அதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு விசேஷ காரணம் இருந்திருக்கு. அது என்ன காரணம்? முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின். அதான் காரணம். சி இந்த இந்த ஆட்சியில வந்து குறைகள் இல்லையா? திமுக ஆட்சியில் நிச்சயமா குறை இருக்கு. எந்த ஆட்சி உலகத்துல குறை இல்லாம இருக்கு? எல்லா ஆட்சியிலயுமே குறை இருக்கு. ஆனா, குறைய நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கா? அந்த குறைய நிவர்த்தி செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த தமிழ்நாட்டுல வந்து அது நடக்குது. எனக்கு பூரண திருப்தி அடையிற அளவுக்கு இங்க நடக்கல. நிஜம்தான். சில பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற கொடுமைங்கிறது தொடருதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா, அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்குறாங்க. விரைந்து நடவடிக்கை எடுக்குறாங்க. ஆனா, இறுதியாக நீதிமன்ற தீர்ப்பு வர்றதுக்கு வந்து டிலே ஆயிருதே. இது இன்னும் கொஞ்சம் வேகமா பண்ணலாமேன்னு எனக்கு வந்து ஆசை இருக்கு. ஆனா, இங்க நடவடிக்கை எடுக்குறாங்கல்ல. ஒரு நரிக்குறவ பெண்ண வந்து பஸ் நடத்துனர் வந்து கொஞ்சம் மரியாதை குறைவா பேசினார்ன்னு கேள்விப்பட்ட அடுத்த நாளே அந்த பஸ் நடத்துனர வந்து பணி இடைநீக்கம் பண்றாங்கல்ல. இதுக்கும் பீஃப் கொண்டு போறாருங்கிற சந்தேகத்துல இந்து ஒருத்தர முஸ்லீம் நினைச்சு அடிச்சு கொல்றாங்களே, அதுக்கும் வித்தியாசம் இல்லையா? நிச்சயமா வேறுபாடு இருக்கு. அதனால தமிழ்நாட்டுல வந்து செல்லுகின்ற தூரம் செல்லுகின்ற பயணம் நன்றாக இருக்கின்றது. ஆனால் செல்ல வேண்டிய தூரம் மிக அதிகமாக இருக்கின்றது. இவரு ராகுல் காந்தி சொன்னார்ல, இது 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம்னாரு. அதான் உண்மை. 1000 ஆண்டுகளாக 1200 பல்லவர் காலத்திலிருந்து இங்க ஜாதி வேரூன்றி விட்டது. இங்க வந்து கோர்ட் லாங்குவேஜ் மாரி டெம்பிள் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. கோயில்களில் பயன்படுத்தப்படும் மொழி வடமொழி ஆயிருச்சு. பல்லவர் காலத்திலிருந்து. அப்ப 1200 வருஷமா நடந்த ஒரு சிக்கல அவ்வளவு சீக்கிரமா எளிதா வந்து தீர்த்து விட முடியாது. ஆனால் தீர்ப்பதற்கான முயற்சிகள் தமிழ்நாடாகட்டும், கேரளாவாகட்டும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்ஃபேக்ட் எல்லாருமே அர்ச்சகர் ஆகலாம். ஆகம விதிகள் தெரிந்தவர் அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம். அப்படிங்கிறது சட்டத்த முதல்ல போட்டது தமிழ்நாடு. இவங்களால அத செயல்படுத்த முடியாத போது, கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி சமீப காலத்துல வந்து அந்த சட்டத்த வந்து ரீஇட்டரேட் பண்ணாரு. அதனால இந்த 2 மாநிலங்களும் வந்து ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ்ல இந்த 2 பேர் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க. இதுக்கான பெருமைகள் வந்து ஸ்டாலினுக்கு போய் சேரும். ஏன்னா, டபுள் டிஜிட் வந்து இவர் பதவிக்கு வந்த 4 வருஷத்துல வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படிங்கிறது வந்து நிச்சயமா பாராட்டுதற்குரியது. அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் அறிவித்த தன்னுடைய கட்சியின் சார்பாக, தன்னுடைய அரசின் சார்பாக அறிவித்த திட்டங்களை பாருங்கள். நான் முதல்வன். அதுக்கப்புறம் வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கூல்லயும், எய்டட் ஸ்கூல்லயும் படிக்கிற மாணவர்கள் வந்து மாணவியர் கல்லூரி போகணும்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கு உதவித்தொகை, பெண்களுக்கு உரிமை தொகை. இது இவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து இலவசமான பயணம். இது எல்லாத்துலயுமே வந்து என்ன வசதினா, வழக்கமா இந்தியா பூரா இருக்கிறது வந்து அந்த இடையில் உள்ளவர்கள் சாப்பிடுவது அப்படிங்கிறது. அதுதான் அந்த சாஃப்ட் கரப்ஷன், ஹார்ட் கரப்ஷன், லீக்கேஜஸ் இதெல்லாம் இருக்கு. இந்தியா ஃபுல்லா இருக்கு. தமிழ்நாட்டுல இல்லாம இருக்குமா? நிச்சயமா இருக்கும். இத வந்து அரசு ஊழியர் ஒவ்வொருத்தரா கையில இருந்து காச குடுங்கன்னு சொன்னா, அங்க தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எலக்ட்ரானிக்கலி குடுக்குறாங்க. இந்த மாதிரி அ நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை திட்டமிட்டால் மட்டும் போதாது. அதை செம்மையாக செயல்படுத்த வேண்டும். முடிந்த அளவு செம்மையா செயல்படுத்த. அதனால அது நடந்திருக்கு. இட்ஸ் நாட் எ ஒன் டே மிரக்கிள். ஏதோ திடீர்னு நடக்கல. திட்டம் இந்த குவாண்டம் ஜம்ப் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் ட்ராக்ல போடுறதுன்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க. அது மாரி சில திட்டங்கள வந்து இந்த முதல்வர் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ல போட்டாரு. ஒரு குவாண்டம் ஜம்ப் அடிச்சாரு. சாதாரணமா வந்து நடந்துகிட்டு இருக்க ஸ்பீட்ல இருந்து ஸ்பீட வந்து அதிகப்படுத்துவோம். இந்த இதுல வந்து கணிதத்துல வந்து சொல்லுவாங்க. அரித்மெட்டிக் புரோகிரஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னது? அ 1 + 1 = 2, 2 + 2 = 4, 4 + 4 = 6. இது வந்து அரித்மெட்டிக் புரோகிரஷன். அடுத்து ஜியோமெட்ரிக் புரோகிரஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அது அது அடுத்து வந்து ஹார்மோனியஸ் புரோகிரஷன் ஒன்று இருக்கு. ஹார்மோனியஸ் புரோகிரஷன் வந்து அதான் ரொம்ப ஃபாஸ்ட். 1 = 1, 2 = 4, 4 = 16 மடமடன்னு மேல போகும். அது மாரி ஹார்மோனியஸ் புரோகிரஷன் மாரி சில செயல்கள், சில தேவையான செயல்கள் தமிழ்நாட்டுல வந்து இந்த முதல்வருடைய தலைமையில வந்து நடந்திருக்கு. அதனால தான் இந்த 11.19 அவங்க சொல்றாங்கல்ல இந்த $1 ட்ரில்லியன் எக்கானமி இந்த 11% கன்டினியூஸா வச்சிருந்தாங்கன்னா, அவருடைய ஐடியா வர 2030ல வந்து $1 ட்ரில்லியன் எக்கானமியா வந்து தமிழ்நாடு வந்துரும். அப்படி இல்லாம போச்சுன்னா, அ 2032 வரைக்கும் ஆகலாம். இது டிலே இவங்க ஆகுறதுக்கு வச்ச இலக்கே 16%. ஆனா ஆமா. இன்னைக்கு 11% தான் வந்திருக்கு. அப்படின்ற ஒரு குறை கூறுற அந்த மனநிலை இருக்குல்ல. சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நான் 90 மார்க் வாங்கணும்னு நெனச்சு நான் 81 மார்க் வாங்கினேன்னா, மத்தவன்லாம் 67, 62 வாங்கினத பத்தி பேசாம, நீ 90ன்னு சொல்லி 81 மட்டும் தானே வாங்கினேன்னு சொல்றது அர்த்தம் கிடையாது. ஏன்னா, எப்பயுமே ஆங்கிலம் சொல்லுவாங்க. எய்ம் ஹை அண்ட் ஷூட் லோன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டினுடைய புறச்சூழல்கள் கடல் சார்ந்த ஒரு மாநிலம். டிரான்ஸ்போர்ட் வசதி அதிகமாக இருக்கு. இயற்கையாகவே இந்த மண் அ பொருளாதாரத்தை ஈட்டுகிற ஒரு மண்ணாகத்தான் இருக்கு. இதுல யாரா தலைமையாக இருந்தாலும் இந்த வளர்ச்சி இருந்திருக்கும். ஸ்டாலினால மட்டும் கிடையாது.
அப்படின்னு சொல்றாங்க. கொரோனா காலத்தில 0.003% வளர்ந்தது. அதுக்கு நம்ம வந்து இபிஎஸ்ஸ குறை சொல்ல முடியாது. ஆனா, அவர் இருந்த 4 ஆண்டு காலத்தில, ஒரு வருஷம் வந்து வெறும் 3% தான் வளர்ச்சி இருந்தது. அதுக்கு யார் காரணம்? அப்ப தலைமைங்கிறது வந்து முக்கியமானது. யார் உட்கார்ந்தாலும் இது நடந்துரும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதாவது ஜனநாயக நாட்டுல வந்து அரசு கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த அரசு கட்டமைப்பு மிக தேவையானது. ஒரு தடவ வந்து அ ஒரு அரசியல் தலைவர் மரணித்தபோது, இந்த பிளேன் ஆக்சிடென்ட்ல மரணித்தபோது, அத வந்து ஐபி வந்து சாதாரணமா எடுக்கல. இது என்ன ஒவ்வொரு அரசியல் வெவ்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த இளம் தலைவர்கள் அத்தனை பேரும் சாவதற்கான முயற்சிகள் வெளிநாட்டிலிருந்து செய்யப்படுகின்றனவான்னு பார்த்தாங்க. இதுதான் அரசு கட்டமைப்பு. எதையும் சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஆனால் மேல ஒருத்தர் சரியா இருந்தால் தான் இப்படிப்பட்ட செயல்களை வேறறுப்பதற்கான திடம் அவர்களுக்கு இருந்தால் தான் இப்படிப்பட்ட செயல்கள் வேறறுக்கப்படும். அதே மாரி தான் டெவலப்மெண்ட்டும். டெவலப்மெண்ட் வந்து வளர்ச்சிங்கிறத பொறுத்தமட்டில 2 வகையான வளர்ச்சி இருக்கு. ஒண்ணு வந்து அ குரோத் ஓரியன்டட் ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது எப்புட்ன்னா, நல்ல இது துறைமுகங்கள் கட்டுவோம், ஏர்போர்ட் கட்டுவோம், நல்ல ரஸ்ஸா போடுவோம். இதெல்லாம் பண்றதுனால சாலைகள் போடுவோம். இதெல்லாம் போடுறதுனால என்ன ஆகும்னா, பயணம் கூடும், நாட்டுடைய பொருளாதாரம் கூடும். அதாவது யாருக்கு முதல்ல பயன்படும்? வசதி உள்ளவங்களுக்கு தான் பயன்படும். ஏர்போர்ட்டும், சீ போர்ட்டும், நேஷனல் ஹைவேஸும் வசதி உள்ளவங்களுக்கு தான் முதல்ல பயன்படும். அவங்களுடைய பணம் பெருகும். தியரி என்னன்னா, இது குரோத் ஓரியன்டேஷன். நேஷனல் ஜிடிபி கூடுது. அப்ப என்கிட்ட வந்து 100,00,00,000 வாங்கிட்டு நானும் ஒரு 5 வருஷத்துல வந்து 7,000,00,00,000 வந்தோன்னே, என்ன செய்வோம்? கொஞ்சம் மத்தவங்களுக்கு செலவழிப்போம்னு சொல்லி ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் வரும் அப்படின்னு இத சொல்லுவாங்க. ஆனா உலகத்துல இதுவரைக்கும் இந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்ட நம்புற எந்த எக்கானமியுமே அத அடைய முடிஞ்சதில்ல. மனிதனுடைய ஆசைக்கும், பேராசைக்கும் அளவு கிடையாது. ஆனால் இன்னொரு வகையான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது வந்து ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜி. டெவலப்மென்டல் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஹியூமன் நீட்ஸ் டெவலப்மென்ட்ல வந்து என்ன நடக்கும்? சிற்றூர் வரை சாலை வசதிகள் சரியாக இருந்தன. மனிதர்களுக்கு என்ன தேவை? உண்பதற்கு உணவு, உடுப்பதற்கு உடை, இருப்பதற்கு இடம், தேகம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உடல் நலம், பயிலுவதற்கு கல்வி நிலையங்கள். இந்த 5 தான் அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவை வந்து சிட்டியில மட்டும் பப்ளிக் ஸ்கூல் இல்லாம, கிராமத்திலயும் வந்து அந்த மாரி பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதா? அதனுடைய கல்வி தரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறனவா? பேசிக் ஹெல்த் ஃபெசிலிட்டி அங்கேயெல்லாம் இருக்கா? இப்படியெல்லாம் பார்த்து செய்றது தான் ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு டெவலப்மென்ட். இந்த மனித தேவைகளுடைய அடிப்படைய பார்த்து, பார்த்து செய்ற டெவலப்மென்ட் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். வேகமா இருக்காது ஆரம்பத்துல. இந்த பிளேனுக்கு டேக் ஆஃப் ஸ்டேஜ்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது மாரி டேக் ஆஃப் ஸ்டேஜ் வரைக்கும் இது ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா டேக் ஆஃப் வந்ததுக்கப்புறம் ரொம்ப வேகமா போகும். ஏன்னா, சில பேர் மட்டும் அந்த பொருளாதாரத்த வளர்த்த மாட்டாங்க. இந்த பலனடைஞ்ச அவங்க அத்தனை பேரும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து தற்குறியா இருந்தவனுடைய பையன் வந்து எஸ்எல்சி முடிச்சாரு. எஸ்எல்சி முடிச்சவருடைய பையன் வந்து காலேஜ் படிச்சாரு. அந்த 3வது தலைமுறை வந்து ஐடி படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போய் உட்கார்றாங்களே, அந்நியாரம் வந்து அந்த மாநிலத்துடைய பொருளாதாரமே ஒட்டுமொத்தமா மேல போகும். அதுதான் இப்ப தமிழ்நாட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி வளர்ற ஒரு பொருளாதாரத்த வேகமா போறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்தபொழுது, இது வேகமா போனா எனக்கு பத்தாது. இது மிக வேகமாக போகணும்னு சொல்லி ஸ்டாலின் நினைச்சிருந்திருக்கிறாரு. அதனால தான் இந்த 11.19% வந்திருக்கு. நீங்க சொல்றீங்கல்ல கடற்கரை ஓரத்துல ஒண்ணு. ஆமா, இதுவும் கர்நாடகாவும் கடற்கரை உள்ள நாடு தான். இது கோவாவும் அப்படித்தான். ஒரிஸ்சா அப்படித்தான். ஆந்திரா அப்படித்தான். தெலுங்கானா அப்படித்தான். மகாராஷ்டிரா அப்படித்தான். இதுல வந்து இவங்க எல்லாருக்கு இடையில போட்டி இருக்கத்தான் செய்யும். அந்த போட்டியில இன்னைக்கு முதன்மையா நிக்கிறது தமிழ்நாடு தான். ஏன் அந்த பெருமையை ஏன் குடுக்க மாட்டேங்கிறீங்கங்கிறது இல்ல தான் இன்னொரு பக்கம் எனக்கு அது விமர்சனமாகவும் எங்கும் ஸ்டாலின், எதிலும் ஸ்டாலின் விளம்பர அரசாக இருக்கிறது திமுக அரசு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு போடுறாங்க. அதுல இப்போ என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இருக்கு இல்லையா? விளம்பர அரசாக திமுக இருக்கிறது. ஏங்க நான் மலேசியாவுக்கு போனபோது அந்நேரம் கொரோனா முடிஞ்ச நேரம். அந்த கொரோனா செகண்ட் இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு சொல்லிட்டு வேக்சினேஷன் ஆயிடுச்சுங்க. சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போனேன். சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போய் காட்டிட்டு நான் வெளியில வரப்போ ஒரு ஆள் நிப்பாட்டி, "சார் இவரு பாலச்சந்திரன் கிடையாது. ஃபோட்டோவ பாருங்க" அப்படின்னாரு. அதுல பிரதம மந்திரி ஃபோட்டோவ போட்டு வச்சிருக்கு வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்ல. அவர் பண்ணலையா? நான் சொன்னேன், "ஐயா இது வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் என் பாஸ்போர்ட்ட பாருங்க. நான் தான் பாலச்சந்திரன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு வர வேண்டியிருந்தது. அப்போ அவர் பண்ணினா இது பண்ணலாம், விளம்பரம் பண்ணலாம். இவர் பண்ணா பண்ணக்கூடாது. இப்ப என்னைய கேட்டா யாருமே பண்ணக்கூடாது. எல்லாமே அரசு தான் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஆனா ஒருத்தர் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவோம். அதுக்கு எதிரா எந்த வழக்கும் போடப்பட மாட்டாது. இவர் இந்த மாரி பண்றதுனால இவருடைய இமேஜ் வந்து மக்கள் மனசுல பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிரா வழக்கு போடுறாங்க. அந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? அது தள்ளுபடி பண்ணியிருக்குல்ல. இப்ப அடுத்ததாக ட்ரம்பினுடைய முக்கிய அறிவிப்பு. 25லிருந்து அடுத்த 50 இலக்க நோக்கி போயிட்டாரு. ஒரு இந்தியாவுக்கு எதிராக வரி போர அறிவிச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். எப்படி பார்க்கிறீங்க? இல்ல இது இந்தியாவ வந்து பாதிக்கும். அதுல சந்தேகம் கிடையாது. இது இது வந்து நிலையாக ட்ரம்ப் நின்று விட்டார் என்றால் அது இந்தியாவ பாதிக்கும். ஏன்னா, டெக்ஸ்டைல் இந்த மாரி சில யூனிட் வந்து இப்ப டெக்ஸ்டைல் பல பேருக்கு இந்தியாவிலேயே தெரியாது. விவசாயத்துக்கு அடுத்தபடியாக மிக அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குவது வந்து டெக்ஸ்டைல் தான்.
அப்போ அங்கேருந்து நம்ம திருப்பூர் இதெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டாக்ஸேஷன் வந்து அமெரிக்கன் டாக்ஸேஷன் வந்து நம்முடைய ஆடைகளுக்கு வந்து ஆயத்த ஆடைகள் அந்த இவைகளுக்கெல்லாம் இருந்த வரி விதிப்பு வந்து மற்ற நாடுகளுக்கு அவர் விதிச்ச வரி விதிப்போட கம்மியா இருந்தது. வி வேர் அட் அன் அட்வான்டேஜியஸ் பொசிஷன். இன்னைக்கு சைனா ஒண்ணு மட்டும் தான் 129% சொல்லியிருக்காரு. ஆனா கம்போடியா, வியட்நாம், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இதுலலாம் அவர் வந்து நம்மள விட கம்மியா வந்து வரி போட்டாருன்னா, இப்போ ரொம்ப சிம்பிளான உதாரணம். ரூ. 100 மதிப்புள்ளத நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம்னா, ரூ. 125 இவரு $100 மதிப்புள்ளத பண்றோம். $25 இவர் அதுக்கு வந்து வரி போட்டாரு. இப்ப $50 ஆக்கி விட்டாரு. அப்ப அங்க கஸ்டமருக்கு போகும்போதே $150 போகுது. அங்க ஹோல்சேல் டீலருக்கு போகும்போது $150 ஆகுது. அவர் வந்து தன்னுடைய ப்ராஃபிட்ட பார்த்துட்டு அங்க வந்து நல்ல ப்ராஃபிட் பார்ப்பாங்க. 6 மாசத்துக்குள்ள அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா, எல்லா ஸ்டோர்லயும் சேல், சேல், சேல்ன்னு இருக்கும். எப்படின்னா, முதல்ல வந்த ஆடைகள் வந்து முதல் 15 நாளைக்குள்ள 100% 200% லாபம் வச்சு வித்துருவாங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு புது புது ஃபேஷன் ட்ரெஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால, இது வந்து காலியாகணும். ஷெல்ஃப் வந்து காலியாகணும். அதனால 15 நாள் கழிச்சு அல்லது 20 நாள் கழிச்சு என்ன சொல்லுவாங்க, 30% 33% வந்து இது சேல் பிரைஸ்ம்பாங்க. அடுத்து 15 நாள் கழிச்சு 50% வந்து இது. கடைசி 2 மாசத்துல வந்து 25% முதல்ல என்ன சொன்னாங்களோ விலை, அதுல 25% அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஷெல்ஃப் காலியாகும். அப்போ இப்ப வந்து $100ன்னு சொல்லி குடுத்தா, அவங்க அத $200ன்னு சொல்லி வித்திருந்தாங்கன்னா, அடுத்து அத வந்து 200லேருந்து 175 அல்லது 150 ஆக்குவாங்க. அடுத்து வந்து 125 ஆக்குவாங்க. எல்லாத்துலயும் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு. அந்த ப்ராஃபிட்ட வாங்கிட்டு காலி பண்ணிருவாங்க. ஆனா இப்ப என்ன ஆகுது? $150 தான் விக்கணும். $250 அல்லது $300க்கு அவங்க விக்கணும். அப்ப இதனால அமெரிக்கன் பீப்பிளுக்கும் பர்டன் கூடும். ஆனா நம்முடைய ஆயத்த ஆடை வந்து $250 அவங்க விக்க வேண்டிய சூழ்நிலையில, பாகிஸ்தான் அல்லது கம்போடியா அல்லது பங்களாதேஷ் இது வந்து அவங்களுக்கு டாக்ஸேஷன் கம்மியா இருக்கிறதுனால, அவங்க $125க்கு அத எடுக்க முடியும்னா நம்முடைய பொருட்கள் விற்காம தேக்க நிலை ஏற்பட்டு மற்ற ம். நாட்டுடைய பொருட்கள் விற்கப்படும். விற்கப்படும். அந்த நிலைமை வரும். அதுல என்னன்னா, மத்த நாடுகள்லாம் இப்ப செலன்சியா அந்த இது ரஷ்யாவோட போர் புரிஞ்சுகிட்டு இருந்தாங்கல்ல. அந்த நாட்டுடைய இவர் வந்து அதிபர் வந்து ஒரு காமெடியனா இருந்தவரு. அவரு இவர பார்த்து ட்ரம்ப பார்த்து "போயா" அப்படிங்கிறாரு. ரஷ்யா சொல்லுது, சைனா சொல்லுது. ஏன் நம்ம அத சொல்ல முடியல? ஏன் நம்ம உறுதியா நிக்க முடியல? எத்தன நாடுகளுக்கு பிரதம மந்திரி போயிருக்காரு? அப்ப நீங்கலாம் என் கூட நில்லுங்க. இது மாரி எங்கள வந்து 25%ங்கிறதே தப்பு. அடுத்து இன்னொரு 25% ரஷ்யாவிலிருந்து நாங்க ஆயில் வாங்குறோம். அதுக்காக 25% போடுறேன்னா, இவர் யாரு எங்களுடைய இறையாண்மைய கட்டுப்படுத்துறதுக்கு? அப்படின்னு சொல்லி ஏன் தைரியமா பேச முடியல? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்கன்னா, அது 7வது பக்கத்துல வரும். பிரதம மந்திரி பேசுறாருன்னா, அது முதல் பக்கத்துல வரும் பத்திரிகையில. ஏன் இவரு பேச மாட்டேங்கிறாரு? அவர் ராகுல் காந்தி வந்து சரியில்ல. இது வேற ஏதோ காரணங்கள் இருக்கு. இவர் வந்து பயப்படுறாருங்கிறாரு. அப்படி பிரதமருடைய இமேஜ் வந்து லாஸ் ஆகுறத ஏன் பார்த்துட்டு பிரதமர் சும்மா இருக்காரு? வெளியில வந்து சொல்ல வேண்டியதானே? தைரியமா அறிக்கை விடுக்க வேண்டியதானே? அதுதான் நமக்கு வந்து விளங்காத புதிரா இருக்கு. இந்தியா வந்து இன்னைக்கு வந்து விஸ்வகுருன்னு சொன்னாங்க. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாருன்னாங்க. இந்த பாகிஸ்தான் பகல்காம்ல வந்து யார் வந்து நம்ம பாகிஸ்தான கண்டம் பண்ணாங்க? தீவிரவாதத்த கண்டம் பண்ணாங்க. ஆனா பாகிஸ்தானுடைய தீவிரவாதம்னு ஒரு நாடு கூட சொல்லல. இட்ஸ் அ டோட்டல் ஃபெயிலியர் ஃபார் அஸ். அடுத்து வந்து பொருளாதாரம். ஒரு நாட்டுக்கு வந்து அடிப்படை என்னன்னா, அரசியலுக்கு அடிப்படையே வந்து பொருளாதாரம் தாங்கிறத இன்னைக்கு ட்ரம்ப் வந்து ஒரு மோசமான உதாரணங்கள் மூலம் காமிச்சுட்டு இருக்காரு. நான் ட்ரேட் சாங்ஷன் வச்சுருவேன். அப்படின்னா இவங்க வந்து எல்லாரும் வந்து ஐய்யய்யோ! பண்ணாதீங்க. என்ன பண்ண சொல்லுங்க? இவங்க முதல்ல ஜீரோ டாக்ஸேஷன்ல உங்க ப்ராடக்ட்ட ஏத்துக்கிறோம்னு இந்தியா பேசுனதா வந்து ஒரு செய்தி வந்தது. ஏன்னா இந்தியாலயும் நம்ம வந்து டாக்ஸ் வந்து 175%லாம் சில விஷயங்களுக்கு போடுறோம். இது வெளிநாட்டிலேருந்து வர லக்ஸரி காரு, அடுத்து வந்து அங்கருந்து வர்ற விஸ்கி இந்த மாரி மதுபானங்கள், இதுக்கெல்லாம் இந்தியால வந்து வரி ரொம்ப ஜாஸ்தி. அத வந்து குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜீரோ டாக்ஸ் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா செய்திகள் வருது. இப்ப ஜீரோ டாக்ஸ்ன்னு சொல்லி வந்ததுன்னா, அவங்க ஸ்காட்ச் விஸ்கி வந்து நம்ம லோக்கல் விஸ்கிய விட கம்மியா இருக்கும். யார் எத போய் வாங்குவாங்க கன்சியூமர் வந்து? அப்ப நமக்கு பாதிக்குது. இது மாரி இதுல பல சிக்கல்கள் இருக்கு. நம்ம வந்து அவங்கள சார்ந்து இருக்கோம். அவங்களும் நம்மள சார்ந்து இருக்காங்க. உலக பொருளாதாரம்ங்கிறது இன்னைக்கு குளோப் இஸ் எ வில்லேஜ். ஒரு கிராமம் மாரி தான் ஃபங்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்முடைய பாயிண்ட் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கான வலிமை நமக்கு வேணும். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் நீங்க வாங்காதீங்க. அது உக்ரைன் வாருக்கு பயன்படுத்தப்படுது உங்களுடைய தொகை அப்படின்னு அந்த சொல்றது இருக்கு இல்லையா? ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன ரியாக்ட் பண்றாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. நாங்க வந்து அப்படிதான் வாங்குவோம் தான் இவங்களுடைய நிலைப்பாடா ஆமா. இருக்குல்ல. இல்ல வாங்குவோம். அத தவிர இன்னொன்னு சொல்ல முடியும். நம்ம மொத்தமா எவ்வளோ வாங்குறோமோ, அது முதல்ல ஜெய்சங்கர் சொன்னாரு ஆரம்பத்துல. நாங்க வாங்குற மொத்தமா அவங்ககிட்ட வாங்குற கச்சா எண்ணெய் வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வாங்குனதுல ஒரு ஃபியூ பெர்சன்டேஜ் தானே. இதனால என்ன ஆகப்போகுது? இன்னைக்கு அத சொல்லட்டுமே. நாங்க வாங்குற மொத்தம் அது ரிப்பீட் ரேட்ல வாங்குறோம். மொத்தமே வந்து இத்தனை 1000 கோடிக்கு வாங்குறோம். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு யுத்தத்துக்கு எத்தனை 1000 கோடி செலவழியுது? நாங்க வாங்குறத வச்சு அவங்க என்ன யுத்தத்த நடத்துறாங்க? கேட்க வேண்டியது தானே. அதாவது அமெரிக்கானாலே வாய திறக்கக்கூடாது. சைனா வந்து 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர், 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொன்னா, அத பத்தி வாய திறக்கக்கூடாது. வேறு வகையில
ட்ரம்ப்புக்கு நெருக்கடி குடுக்குறாரு மோடி. குறிப்பா வந்து டிம் குக் வந்து இந்தியாவுக்கு வராரு. ஆப்பிள் நிறுவனம் இங்க மேனுஃபேக்சர் செய்யப்படுது. டெஸ்லா வராங்க. இப்படியான சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுதுல்ல. அங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் இந்தியாவை நோக்கி வராங்க. அது ட்ரம்ப்புக்கு அதிர்ச்சிய குடுக்குது. இல்ல அவரு இதுல ட்ரம்புக்கு எரிச்சலாகுறாரு. என்ன அதிர்ச்சி கொடுக்குது, இதுக்கு முன்னாடி சைனால இருந்தாங்க, இப்ப இந்தியாவுக்கு வர்றாங்க. அவ்வளவுதானே. அவங்களுக்கு இங்க வந்து காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் கம்மி. இப்ப ஐடில வந்து ஒரு ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி கிளின்டன் கூட ஒருக்க கேட்டாரு. ஒபாமா வந்து சொன்னாரே. ஒபாமா வந்து சொன்னாரு, "நம்ம பிள்ளைங்க வந்து டிவி பார்த்துக்கிட்டு, பெப்சி குடிச்சுக்கிட்டு டிவி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில சைனா பிள்ளைங்களும், இந்தியா பிள்ளைங்களும் வந்து சேர்ல உட்காந்துக்கிட்டு மேத்தமேட்டிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அத மாத்த வேண்டாமா நம்ம நிலைமைய" சொல்லி சொன்னாரு. அடுத்து அங்க வந்து பேஸா வந்து அ ம எம்ப்ளாய்மென்ட் வந்து லோக்கல் எம்ப்ளாய்மென்ட் குடுக்கணும்னு சொல்லி கேட்டபோது, அங்க உள்ள ஐடி பிக் கம்பெனிஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிடெக் படிச்சுட்டு வர்ற ஒரு இந்திய தொழிலாளிக்கு, பணியாளருக்கு நாங்க குடுக்குற சம்பளம், இங்க ஸ்கூல் ஃபைனல் படிச்சுட்டு இங்க வந்து நிக்கிறானே, அவனுக்கு குடுக்கிறத விட 1/3 3ல 1 தான் அங்க குடுக்குறோம். திறமை அவனுக்கு ஜாஸ்தி. ஆனா, அவனுக்கு சம்பளம் அவ்வளோ கம்மியா தான் குடுக்குறோம். அவனுடைய நாட்டு பொருளாதாரத்துக்கு அந்த சம்பளம் அவனுக்கு கரெக்ட்டா இருக்கு. எனக்கு இப்படி வச்சா தான் வயபிளா இருக்கும். இல்லன்னா அவனுக்கு சம்பளம் குடுன்னு சொன்னீங்கன்னா, எங்களால கம்பெனி வயபிளா இருக்காதுன்னு சொன்னாங்க. கடைசியா ஜெயிக்கிறது பொருளாதாரம் தான். அத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இது வந்தபோது ட்ரம்ப் வந்தபோது என்ன சொன்னாரு? 100,000 அல்லது $150,000 அதுக்கு மேல உள்ள ஜாப் நீங்க இந்த அமெரிக்கனுக்கு குடுங்க. இங்க குடுக்காதீங்கன்னாரு. ஒருக்க இந்த டேபிள் டென்னிஸ்ல வந்து இவங்க வந்து உலகத்து சாம்பியன்ஸ் படத்த போட்டிருந்தாங்க. அப்ப வின்னர்ஸ், ரன்னர்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. வின்னர்ஸ் அமெரிக்காக்காரங்க. ரன்னர்ஸ் வந்து சைனாக்காரங்க. ஆனா 2 பேருமே சைனாக்காரங்க. இங்கிருந்து ஒரு சைனாக்காரங்க தான் அங்க வின்னர்ஸா இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க அமெரிக்காவுக்கு வந்து $150,000 மேல குடுங்கன்னா, நம்ம சுந்தர் பிச்சை தானே வாங்குறாரு. அங்க உட்கார்ந்துகிட்டு. அதனால இந்த மாரியான இதெல்லாம் இந்த ஆஸ்மாசிஸ்ன்னு ஒரு தியரி உண்டு. அந்த தியரி என்னன்னா, ஒரு தின் மெம்பரேன் கொஞ்சம் சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் போட்ட ஒரு தின் மெம்பரேன் ஒண்ணு வச்சு, இந்த பக்கம் வந்து கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியா தண்ணி இருக்கு. இந்த பக்கம் கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. இந்த தின் மெம்பரேன் வச்சா, இந்த இது வழியா தண்ணி அங்கிட்டும், அங்கிட்டுமா போயி, கொஞ்ச நாள்ல 2 ஸ்ட்ரென்த்துமே ஒரே மாரி ஆயிரும். இப்ப உலக பொருளாதாரம் அப்படிதான். மெக்சிகோல இருந்து வர்றவன இவங்களால தடுத்து நிப்பாட்ட முடியாது. வரத்தான் செய்வான். பங்களாதேஷ்லேருந்து வர்றவன இந்தியாக்காரனால முற்ற முழுக்க தடுத்து நிறுத்த முடியாது. வரத்தான் செய்வான். இங்க உள்ள இனத்தோடு முகம் ஒருமுகமாக இருந்தால், பங்களாதேஷி வந்து பெங்காலி மாரி வருவாங்க. ஸ்ரீலங்கன்ஸ் வந்து தமிழியன்ஸ் மாரி வருவாங்க. இதுக்கெல்லாம் நிச்சயமா நம்ம நடவடிக்கை எடுக்கணும். ஆனா என்ன தெரியும்னா, முற்ற முழுக்க இதை யாராலும் தடை செய்ய முடியாது. இதுதான் உண்மை. இதுல பிரிக்ஸ் அமைப்புல வந்து இந்தியா இருக்கு. அவங்க வந்து அமெரிக்க டாலருக்கு எதிராக இன்னொரு நாணயத்த வந்து உருவாக்க விரும்புறாங்க. அதுதான் ட்ரம்ப்புக்கு எரிச்சலை குடுக்குது. அதெல்லாம் இப்படி சுற்றி ஒரு செயின் லிங்க் மாரி பல காரணங்கள் இருக்கு. அ வெறும் இதுக்கெல்லாம் வந்து மோடி ரியாக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா, அது வேறு வித விளைவுகளை குடுத்துரும்னு சொல்றாங்கல்ல. ஒரு விளைவும் குடுக்காதுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணா அவர் வந்து எழுத சொல்லுவாங்க. பெங்கால்ல லா அண்ட் ஆர்டர் பத்தி சொல்லுவாங்க. 3 பேர், 4 பேர் சேர்ந்தான்னா, ஒரு தனி ஆள பார்த்து "துமைக்க மாறுவோம்" அப்படிம்பாங்க. கொலை பண்ணிருவேன் அப்படிம்பாங்களாம். ஒருத்தர் அந்த ஆள் இருந்து, இவன் திருப்பி அடிக்க போனான்னா, "அமி மொரே ஜாவோ நான் செத்து போயிருவேன்ப்பா" அப்படிம்பாங்களாம். அதனால ஸ்ட்ரென்த்த பொறுத்து தான் இது. நம்ம ஸ்ட்ராங்கா பேசலாம். இந்த பிரிக்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷனா உருவாக முடியும். ஏன்னா, பிரேசில், ரஷ்யா, சைனா, இந்தியா இவங்க சவுத் ஆப்பிரிக்கா. இவங்க தான் முதல்ல ஆரம்பிச்சது. இத இப்ப இவங்க சவுதி அரேபியா ஹஸ் எக்ஸ்பிரஸ்ட் இட்ஸ் வில்லிங்னஸ். இப்ப என்னன்னா, இது எல்லா கண்ட்ரியுமே வந்து மேனுஃபேக்சரிலயும் ஸ்ட்ராங்கு. இந்த நாலெட்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்ற அதுலயும் இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்தியால கொண்டு வந்தா, நம்ம வடக்கம்பட்டி பையன் வந்து 6 மாசத்துல படிச்சிருவான். இதான் ரொம்ப சிம்பிளா சொல்றதுன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ. அந்த அளவுக்கு இங்க வந்து நம்ம வந்து இத வந்து டெக்னாலஜி வந்து ஊடுருவ வச்சுட்டோம். கிராமப்புறங்கள் வரைக்கும். அதே மாரி தான் சைனாலயும். சைனா ஒரு காலத்துல இங்கிலீஷே படிக்காம இருந்தாங்க. அது நமக்கு வசதியா இருந்தது. ஆனா நம்ம முதல்ல போனது காரணமே சைனாக்காரங்க அந்நேரம் வரல. இப்ப அவங்க இங்கிலீஷ் படிச்சுட்டு வர்றாங்க. ரஷ்யன்ஸ் வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே அவங்களுடைய சயின்டிஸ்ட் வந்து அ இத அ யூரி ககாரின் காலத்திலிருந்து ஆரம்பிச்சு, முதல்ல வந்து இதுல நிலால வந்து ஒரு சேட்டலைட்ட கொண்டு போய் உட்கார வச்சது ரஷ்யன்ஸ் தான். அத பார்த்துட்டு தான் கென்னடி சொன்னாரு, "ஐ வாண்ட் த ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் டூ லேண்ட் இன் த மூன் டூ பி அன் அமெரிக்கன்" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன்னா, இதுல வந்து நம்ம வந்து அவங்கள மிஞ்சிறணும். ஒரு இதுல அவங்க மிஞ்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நாலெட்ஜ் பேஸ் வந்து ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு காலத்துல மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் பெரும்பாலும் வந்து அமெரிக்கால இருந்தது. இன்டர்நேஷனல் ட்ரேடிங் கரன்சியா வந்து யுஎஸ் டாலர். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் இருக்கு. இப்ப இவங்கலாம் யூரோலாம் வந்து போட்டிக்கு வந்துட்டாங்க. அதிலேயே அவங்க அ இன்னும் சொல்லப்போனா, இவன் சதாம் ஹுசேனுக்கு அ ம நடந்த போராட்டம் இருக்கு. சதாம் ஹுசேன் எதிர்த்து நடந்த போராட்டம் உண்மையில யுஎஸ் டாலருக்கும், யூரோ டாலருக்கும் இடையில நடந்த போராட்டம். ஏன்னா, அவர் வந்து பார்ட்டரிங் கரன்சியா வந்து ஆயில் வாங்குறதுக்கு வந்து நாங்க யூரோ டாலர் யூஸ் பண்ணிக்கிறோம் இனிமே. இது வேண்டாம். யுஎஸ் டாலர் வேண்டாம்னாரு. அப்படி வந்து அவங்களுடைய டாலர் ரொம்ப வீழ்ச்சி அடையும். இன்னைக்கும் யுஎஸ் டாலருடைய விலை வந்து ரூ. 80 என்னமோ. இதனுடைய விலை யூரோ டாலருடைய விலை வந்து ரூ. 100 பக்கத்துல போயிருக்கு. ஸோ தே பிகம் ஸ்ட்ராங். இப்ப அதே மாரி நம்மளும் வந்து ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு காலத்துல அவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் இருந்தது. இன்டர்நேஷனல் ட்ரேடிங் கரன்சியா யுஎஸ் டாலர் இருந்தது. அதனால 2 விதத்திலயும் அவங்களுக்கு பலன் இருந்தது.
அப்போ இவங்க வந்து என்ன பண்ணாங்க, என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் சொல்லி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து சீனா பக்கம் தள்ளிவிடு, இந்தியா பக்கம் தள்ளிவிடு, பங்களாதேஷ் பக்கம் தள்ளிவிடுன்னு சொல்லி இந்த பொலூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் நினைக்கிறதெல்லாம் இந்த பக்கம் வச்சாங்க. சரி, அப்போ நம்மகிட்ட இருந்தானே வாங்கணும், இப்போ நம்மகிட்ட இருந்தா வாங்க வேண்டிய நிலைமை. இன்னும் அவங்களுக்கு டாலர் வந்து அங்கே வந்து இன்டர்நேஷனல் கரன்சியாக இருக்கிறதுனால தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து தங்களுடைய ட்ரேடுக்கு வந்து ஒரு புது கரன்சியை உருவாக்குனாங்கன்னா டாலருக்கு பெரிய வீழ்ச்சி வரும். அது இவருக்கு தெரியும். இப்ப ட்ரம்ப் பண்றதெல்லாம் ட்ரம்ப் வந்து கிறுக்கன்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கிடையாது. அமெரிக்காவில் உள்ள பல பேர் வந்து அமெரிக்க டாலர் வீழ்ச்சியை தடுத்து நிப்பாட்டணும்னா we should take a hard decisions in our economy and we should be able to stand above most of the economies of the world அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்ற ஒண்ணு தான், இவ்வளவு ரஃபா பேசணுமா, கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டடா சொல்லாமே அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய, ட்ரம்ப்பை ஆதரிக்கிறவங்க அமெரிக்காவுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து அமெரிக்கன் எக்கானமி வந்து சில சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனா அதுக்கு பதில் வந்து ஒன்னையெல்லாம் நாசப்படுத்திடுவேன் இப்படி மிரட்டுறது கிடையாது. அந்த இதுல தான் அவர் வந்து தப்பு பண்றாரு. நாளைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னா, சரி நீ செய்யறது செய்ய ஒரு சொல்லிட்டாங்க. நிதானமா கையாளக்கூடாதா? உடனடியாக ட்ரம்ப்க்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? இல்ல, நம்ம பதிலடி கொடுக்கணுங்கிறது நம்ம என்ன ட்ரம்ப்பை பார்த்து அவர் பேசுற லாங்குவேஜ்ல பேசுங்கிறோமா? நம்ம என்ன சொல்ல போறோம்னா, 2 பேருக்குமே பலமும் பலவீனமும் இருக்கிறது. 2 பேருமே உட்கார்ந்து பேசணும். அதுக்கப்புறம் திடீர்னு சொல்லி எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி ஒரு உலக அரசியலையோ உலக பொருளாதாரத்தையோ நடத்தக்கூடாது. இதுல என்னன்னா, இப்படி நம்ம சொல்லும்போது நமக்கு சப்போர்ட்டா வந்து ஒரு 10 பேர் வந்து நிக்கணும். இவர் உலகம் பூரா சுத்தினாரு, ஏன் யாரும் சப்போர்ட்டா வரமாட்டேங்கிறாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இப்ப ராகுல் காந்தி இன்னைக்கு இரவு, இன்னைக்கு மாலையில வந்து ஒரு மீட்டிங், இந்தியா அலையன்ஸ் மீட்டிங் ஆஃப்டர் 1 இயர். இந்த மீட்டிங்ல என்ன நிலைப்பாடுகள் எடுக்க போறாங்க? முக்கிய விஷயங்கள், ஏன்னா நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. ட்ரம்பினுடைய வரி விதிப்பு இருக்கு. பல விஷயங்கள் இருக்கு. நீங்க எப்படி அத பார்க்குறீங்க அந்த நிகழ்வு? பாரதியார் பாட்ட ராகுல் காந்தி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வுன்னு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இவங்க வந்து இப்ப இந்த இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு சிக்கல் இருக்கு. எப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமா நின்னு பிஜேபியை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிற அதே நேரத்துல சட்டமன்ற தேர்தல்கள் நடக்கும்போது பல சட்டமன்றங்கள்ல இந்த இந்தியா கூட்டணி ஆட்கள் ஒருத்தர் எதிர்த்து நிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. யாருமே தன்னுடைய பலத்தை இழக்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. இங்க பெங்கால் இதுல கேரளால வந்து கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் 2 வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து நிப்போம்னு சொல்ல முடியுமா? நிக்க முடியாது. அதே மாதிரி இதுல டெல்லியில வந்து அரவிந்த் வந்து அது மாதிரி கெஜ்ரிவால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது மாதிரி பல இடம் சொல்லலாம். இந்த ஹிந்தி ஹாட் பெல்ட் தான் உங்களுக்கு வந்து காங்கிரஸ் வெர்சஸ் இவங்க பிஜேபின்னு சொல்லி இருக்கு. அதுவும் மெயினா வந்து ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசல அப்படி இருக்கு. பீகார்லயும் யூபிலையும் அப்படி இல்லை. அங்கேயும் ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்காங்க. அவங்க டாமினன்ட் பார்ட்டியா இருக்காங்க. அங்க இந்த டாமினன்ஸை காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கிறதுனால அந்த பார்ட்டி வந்து நேஷனல் லெவலையும் ஸ்டேட் லெவலையும் ஒன்னா ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஆனா பல மாநிலங்கள் அது கிடையாது. இதை அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நல்லுறவோடு இருப்போம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு. அதுக்கப்புறம் நாடு தழுவிய பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய மாநில பிரச்சனைகளை வந்து இப்போ உரந்தள்ளி வச்சுட்டு இதுல ஒன்னா நிப்போம்னு சொல்லி அவங்க முடிவெடுத்தாங்கன்னா அது ரொம்ப பெரிய ஸ்டெப்பா இருக்கும். எடுப்பாங்களா? அது நம்ம பொறுத்துதான். ராகுல் எல்லா விஷயங்களுமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரகசியங்கள் இருக்குன்றாரு. தேர்தல்ல வந்து நீங்க முறைகேடு பண்ணிருக்கீங்கன்றாரு. ட்ரம்ப் யூ ஆர் லயர்ன்றாரு. இந்த தன்மை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அவர் ஒருத்தர் தான் இவரை வந்து ரொம்ப பயங்கரமா வந்து தைரியமா தாக்கிக்கிட்டு இருக்காரு. அது வரவேற்க தகுந்தது. உடனடியா இவர் தாக்குன உடனே ஒரு நீதிமன்றம் நீ உண்மையான இந்தியனான்னு கேட்குறாங்க. இது 2க்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு யோசிக்கணுமான்னு நமக்கு வந்து தயக்கம் வருது. முதல்ல ஒரு நீதிமன்றம் எப்படி நீ வந்து உண்மையான இந்தியனான்னு கேட்கலாம்? அவங்களுக்கு வந்து நீதி பரிபாலனம் பண்ற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. ஒருத்தர் வந்து அவர் சாதாரணமான மனுஷன் தான். இந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்து கொண்டு ஒருவரை பார்த்து இவங்க கேட்குறாங்களே 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் நீ கணக்கு சொல்லு, இன்ச்சு இன்ச்சா கணக்கு சொல்லுன்னு. ஏன் இப்போ பிஜேபியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி வந்து 3000 கிலோமீட்டர் வந்து இவங்க முழுங்கிட்டாங்க சீனாக்காரங்க, இந்த ஆளு பயந்துகிட்டு பிரதம மந்திரி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு சொல்றாரு. அவர் மேல யாரும் கேஸ் போட மாட்டாங்க. கேஸ் வந்தாத்தான் இவங்க விசாரிக்க முடியும். ராகுல் காந்தி மேல கேஸ் போட்டா இந்த மாதிரியா கேள்வி கேட்கறது? நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட நீதிபதியை வந்து விமர்சிக்க கூடாது. ஆனா நீதிமன்ற நடவடிக்கைகள் விமர்சனத்துக்கு உட்பட்டவை தான். அதனால இது வந்து தவறு. அந்த கேள்வியை கேட்டது தவறு. நிச்சயமாக. சந்தேகமே இல்லாம. ராகுல் காந்தி இட்ஸ் ஓகே. ஆமா. இப்ப மோடி கேஸ்ல என்னாச்சு? மோடி வந்து ஒரு ஜாதியை கேவலப்படுத்திட்டான்னு சொன்னாங்க. இது வந்து அப்பட்டமான ஒரு பொய். ராகுல் காந்தி கேட்டபோது அதே நான் திருடுற அத்தனை பேருக்கும் சர்நேம் மோடின்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி கேட்டா அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. எனக்கு தெரியும், பல பேருக்கு தெரியும், மோடிங்கிற பேர் வந்து ஒரு ஜாதி பேர் கிடையாது. அந்த இவங்க வந்து பார்வாரிஸ்ல வந்து மோடிங்கிற பேர் உண்டு. இவங்ககிட்ட ஷத்ரியாஸ்ல வந்து மோடிங்கிற பேர், முஸ்லிம்ஸ்ல வந்து மோடிங்கிற பேர் உண்டு, சரணேம் வந்து உண்டு. குஜராத்துடைய உயர் நீதிமன்றம் வரைக்கும் இவருக்கு நீதி கிடைக்கலையா? கடைசியில் உச்ச நீதிமன்றம் சொல்லுது கேஸ் சரியா விசாரிச்சுமா தெரியல, மறுபடியும் விசாரிங்கன்னு சொல்லி அனுப்புனா ஏன் மறுபடியும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க? அதே என் கேள்வி. உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு நீ விசாரிச்ச முறை சரியில்லை, மறுபடியும் விசாரின்னு. இஃப் தே ஆர் அஷ்யூர்ட் ஆஃப் தேர் ஃபேக்ட்ஸ்,
அவன் மறுபடியும் விசாரிச்சிருக்கணும்ல. அதனால எவ்வளவு தொந்தரவு சட்டத்தின் வழியை கொண்டு சட்டத்தின் வழிமுறைகளை மீறுவது எப்படி அப்படிங்கிறதுல பிஜேபி எல்லாருக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி சார். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம்.